வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து காத்திருக்கும் பட்டதாரிகளுக்கு மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும் என அதிமுகவின் 3ஆம் கண்ட தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்க்கலாம். அவர் மக்களோட நலனை தெரிஞ்சு படித்தவங்க, வேலை இல்லாமல் இருக்கிறவங்க, வேலை வாய்ப்பில் பதிவு பண்ணவங்க, அவங்களுக்கு நேரம் தரங்கிறது நல்ல விஷயம்தான், நல்ல கருத்து தான், வரவேற்க வேண்டிய விஷயம் தான். அதில் கண்டிப்பாக ரீச் ஆகும். கண்டிப்பாக இளைஞர் மத்தியில் கண்டிப்பாக ஆல்ரெடி ஒரு ஆல் பாஸ் போட்டதே நல்ல ரீச் தான். அவர் நல்ல ஒரு இளைஞர் மத்தியில் நல்ல ஒரு ஃபேம் இருக்குது. கண்டிப்பாக இதுவும் கண்டிப்பாக ரீச் ஆகும். இல்லை, நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இதை நான் அவர் ஆட்சியில் இருக்கும்போதே பண்ணியிருக்கலாம். அது பார்த்திங்கன்னா தேர்தல் வாக்குறுதியாக தான் நான் பார்க்குறேன். அது நிறைவேற்றணும்னா அவர் 5 ஆண்டுகள் ஆளும் போதே அதை பண்ணியிருக்கலாம். என்னோட கருத்து தான். இதை நான் ஃபஸ்ட்டு இது தேர்தலுக்கான அறிவிக்கை ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஐயா எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் இருந்திருக்காரு. அவர் இருக்க சொல்ல இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். அவருக்கு வாய்ப்பு இருந்தது. இப்போ யாரும் வேறு சொல்லலைன்றதுன்னா இதை பற்றி நம்ம பேசுகிறதில்ல. அவர் முதலமைச்சராக இருந்த ஒரு பண்ணலை. இப்போ ஓட்டுக்கோசம் இதை பண்ணுறாரு. வேறு எதுவுமே கிடையாது. மக்கள் இது மக்களை ஏமாத்துறது, தேர்தலுக்கோசம் மக்களை ஏமாத்துறதுக்கு விஷயமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. 10,000 ரூபாய் நீங்கள் சும்மா ஏன் போடுறீங்க? 10,000 ரூபாய் போடுறீங்கன்னா நீங்கள் 4 வருஷமாக பண்ணீங்களா, 5 வருஷமாக நீங்கள் பண்ணீங்களா? அம்மா எல்லாரும் சொல்ல அப்போல்லாம் இதெல்லாம் தெரியலையா உங்களுக்கு? அப்போ பண்ணியிருக்கலாமே. பட்டதாரி இளைஞர்களுக்கு படித்து முடித்தோன்னா அவனுக்கு தேவை 2000 ரூபா பணம் கிடையாது. அவனுக்கு தேவை வேலை. வேலையை கொடுத்துட்டா அவனுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்பத்தையும் அவர் பார்த்துக்குப்பார். அரசாங்கம் அடுத்து நாட்டினுடைய இளைஞர்களுடைய வேலைகள் தான் முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர அதையெல்லாம் விட்டுட்டு அதை எல்லாத்தையும் முதலாளித்துவம் மாதிரி வியாபாரமயமாக்கிட்டு இன்றைக்கி படித்து முடித்த இளைஞர்கள் எவ்வளவோ பேர் இன்றைக்கி வேலை வாய்ப்பு இல்லாமல் தூய்மை பணியாளர்களாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இங்கே திருச்சியில் இருக்கக்கூடிய ஜங்ஷனில் இரவு 10 மணிக்கு மேலே போய் பார்த்தோம்னா இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களில் பல பேர் 1 டிகிரி 2 டிகிரி பிடிச்ச பட்டப்படிப்பு முடித்த மாணவர்களாக இருக்காங்க. இது ஒரு வெற்றி அறிக்கை தான். இல்லை, அது கிடைச்சா மாணவருக்கு இல்லை, கிடைச்சா பலன்தான். ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த நீட் தேர்வுக்கு எதிராக அவங்க சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்துக்காக மாணவர்களுக்காக அவங்க எதிராக தானே வாக்களித்தாங்க. இப்போ இது தேர்தலுக்காக இந்த 2000ன்றது அப்படி கேளு தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவுக்கணும். மக்கள் குரல் பகுதியில் திருச்சி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம பார்த்தோம். 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883778. இமெயில் advt@dttv.in.